10th வரலாறுல 8th லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் மொத்தமாக 146 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 146 வினாக்கள் நீங்கள் பார்த்தாலே இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணியிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. பாடத்துக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைக்காக சுமார் எத்தனை வருடங்கள் போராடினார்? 20 வருடங்கள். மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைக்காக சுமார் எத்தனை வருடங்கள் போராடினார்னா 20 வருடங்கள். பீகாரில் உள்ள சம்பரானில் விவசாயிகளிடம் பின்பற்றப்பட்ட முறை தீன்காதியா முறை. இதுக்கப்புறம் பார்க்குற 7 கொஸ்டினுமே உங்களுக்கு ஆண்டுகளில் தான் வரும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சுயராஜ்ய கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? 1923 ஜனவரி 1. சுயராஜ்ய கட்சி வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1923 ஜனவரி 1. காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? 1930 மார்ச் 12 காந்தியடிகளின் தண்டி யாத்திரை வந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1930 மார்ச் மாதம் வந்து 12ஆம் தேதி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1931 மார்ச் 5. 1931 மார்ச் 5. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஆகஸ்ட் 8 1942. ஆகஸ்ட் 8 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா 1942 ஆகஸ்ட் 8. இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள். இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1947 ஜூலை 18. காந்தி பிறந்த ஆண்டு மற்றும் நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தி பிறந்த நாள் தெரியும், அக்டோபர் 2ன்னு. காந்தி பிறந்த ஆண்டு எப்போனா 1869 அக்டோபர் 2. 1869 அக்டோபர் 2. அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நாள். அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி பைசாகி திருநாள் அன்று. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1919 ஏப்ரல் 13 பைசாகி திருநாள் அன்று. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு முறையான ஒப்புதல் வழங்கிய காங்கிரஸ் மாநாடு 1920 நாக்பூரில் நடந்த மாநாடு. இதுவரையும் ஆண்டுகள் வரிசையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் பரவலாக எழுப்பப்பட்ட முழக்கம் என்ன? சைமனே திரும்பிப்போ. சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் பரவலாக எழுப்பப்பட்ட முழக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சைமனே திரும்பிப்போ. பூனா ஒப்பந்தம் எந்த இருவருக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது? யார் யாருக்கிடையேனா அம்பேத்கர் மற்றும் காந்தி இருவருக்கிடையே. பூனா ஒப்பந்தம் வந்து யாருக்கிடையே ஏற்படுத்தப்பட்டதுன்னா அம்பேத்கர் மற்றும் காந்தி. தில்லிக்கு புறப்படு என்னும் முழக்கத்தை எழுப்பியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 1946 செப்டம்பரில் இடைக்கால அரசு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு தலைமையில். 1946 செப்டம்பரில் இடைக்கால அரசு வந்து யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேருவின் தலைமையின் கீழ். காந்தி தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற வருடம் 1893 ஏப்ரல் மாதம். காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற வருடம் எப்பனா 1893 ஏப்ரல் மாதம். ரவுலட் சட்டம் என்பது என்னன்னா பிடி உத்தரவு இல்லாமல் கைது மற்றும் விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்க காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கிய சட்டம். ரவுலட் சட்டம் அப்படின்னா என்னன்னா பிடி உத்தரவு இல்லாமல் கைது மற்றும் விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்க காவல்துறைக்கு வந்து அதிகாரம் வழங்கிய சட்டம் தான் ரவுலட் சட்டம். சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் அதுக்கான நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1922 பிப்ரவரி 5. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் முக்கிய இலக்கு என்ன? முழு சுதந்திரம், பூர்ண சுயராஜ்யம். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் முக்கிய இலக்கு என்னன்னா முழு சுதந்திரம். வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்தவர் ராம்சே மெக்டொனால்ட். 1940 ஆகஸ்ட் சலுகையை வழங்கியவர் லின்லித்கோ பிரபு. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் டால்ஸ்டாய். கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா டால்ஸ்டாய். இரட்டை ஆட்சி எந்த சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? இரட்டை ஆட்சி எந்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1919 இந்திய அரசு சட்டத்தின் மூலம். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி. 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டை வீசியவர்கள். 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டை வீசியவர்கள் யாருன்னா பகத்சிங் மற்றும் வி.கே. தத். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யாருன்னா மோகன் சிங். மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் 1947 ஜூன் 3. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டதுன்னா 1947 ஜூன் 3. காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய அரசியல் சாசன திருத்தங்களுக்கான சட்டப்பூர்வ ஆணையத்தை சைமன் குழு நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு எப்போது அறிவித்தது? 1927 நவம்பர் 8. இந்திய அரசியல் சாசன திருத்தங்களுக்கான சட்டப்பூர்வ ஆணையத்தை சைமன் குழு நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு எப்போது அறிவித்ததுன்னா 1927 நவம்பர் 8. எந்த நாள் முழுமையான சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது? 1930 ஜனவரி 26. எந்த நாள் முழுமையான சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் உறுதிமொழி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறுதிமொழி ஏற்கப்பட்டது எந்த நாள்னா 1930 ஜனவரி 26. கோயில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? 1933 ஜனவரி 8. கோயில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டதுன்னா 1933 ஜனவரி 8. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த இயக்கத்தின் போது வெளியிட்டார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது. இதெல்லாம் முக்கியமானது பார்த்துக்கோங்க. இந்த பாடம் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த இயக்கத்தின் போது வெளியிட்டார்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது. காந்தியடிகளை சம்பரானுக்கு வருகை புரியுமாறு கேட்டுக்கொண்டவர் ராஜ்குமார் சுக்லா. சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ். சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் யாருன்னா மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ். இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களில் மிக பெரியது எது? சட்ட மறுப்பு இயக்கம். இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1924 கான்பூர்ல இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1924 கான்பூர். தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபா பாவே. 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்தவர் 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்தவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் பின் காந்தியடிகள் துறந்த பட்டம் கெய்சர் இ ஹிந்த். காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற காரணமான நிகழ்வு சௌரி சௌரா சம்பவம்.
லாலா லஜபதி ராய் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தடியடிக்கு ஆளாகி உயிரிழந்தார். எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்னா சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தடியடிக்கு ஆளாகி உயிரிழந்தார். யாருன்னா லாலா லஜபதி ராய். முதலாவது வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றது? 1930 நவம்பர் மாதம். அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பியவர் பிரிட்டன் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி. கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918. கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1918. அகில இந்திய கிலாபத் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் மகாத்மா காந்தி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் கான் அப்துல் கபார் கான். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யார்னா கான் அப்துல் கபார் கான். ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதனால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது என சுயராஜ்யம் பற்றி கூறியவர் மகாத்மா காந்தி. ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதனால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது என சுயராஜ்யம் பற்றி கூறியவர் யார்னா மகாத்மா காந்தி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் திட்டங்களை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என அழைத்தவர் காந்தியடிகள். காந்தியடிகள் இந்து முஸ்லிம்களை ஒருங்கிணைக்கும் ஒரு வாய்ப்பாக எதை கருதினார்? கிலாபத் இயக்கத்தை காந்தியடிகள் இந்து முஸ்லிம்களை ஒருங்கிணைக்கும் ஒரு வாய்ப்பாக எதை கருதினார்னா கிலாபத் இயக்கத்தை. சைமன் குழுவிற்கு தலைமை வகித்தவர் சர் ஜான் சைமன். 1939 காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கிய காரணம் என்னன்னா காங்கிரஸ் அமைச்சரவையை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு இரண்டாம் உலக போரில் ஈடுபட்டதால் 1939 காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலக முக்கிய காரணம் என்னன்னா காங்கிரஸ் அமைச்சரவையை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு இரண்டாம் உலக போரில் ஈடுபட்டதால். இதுதான் காரணம். மகாத்மா காந்தி எப்போது இந்தியா திரும்பினார்? 1915. 1929 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடு எங்கு நடைபெற்றது? லாகூர்ல. 1929 டிசம்பர்ல இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா லாகூர்ல. 1935 ஆண்டு சட்டத்தின்படி வாக்குரிமை எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது? சொத்துரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டது. 1935 ஆண்டு. இந்த ஆண்டுகள்லாம் முக்கியம். சட்டத்தின்படி வாக்குரிமை எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னா சொத்துரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டது. காந்தியின் பெற்றோர் யார்? காபா காந்தி, புத்லிபாய். ஆச்சாரியா வினோபா பாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் அக்டோபர் 17, 1940. அண்டு திஸ் லாஸ்ட் புத்தகத்தின் ஆசிரியர் ஜான் ரஸ்கின். அண்டு திஸ் லாஸ்ட் புத்தகத்தின் ஆசிரியர் யார்னா ஜான் ரஸ்கின். 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது? எந்த ஆண்டுன்றதை பாருங்க. 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது? எத்தனை மாகாணங்கள்னா 11 மாகாணங்களில் 7 மாகாணங்கள் வெற்றி பெற்றது. கூட்டணி அரசு உட்பட 8. சைமன் குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? 7 உறுப்பினர்கள். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் மூலம் எந்த இயக்கத்தை காங்கிரஸ் தற்காலிகமாக ரத்து செய்தது? சட்ட மறுப்பு இயக்கத்தை. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் மூலம் எந்த இயக்கத்தை காங்கிரஸ் தற்காலிகமாக ரத்து செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை. இந்தியா விடுதலை அடைந்த நாள் 1947 ஆகஸ்ட் 15. டிரான்ஸ்வாலில் இருந்த இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைவாரியாக 3 பவுண்டுகள் செலுத்த வேண்டும். குறிக்கப்பட்ட பகுதிகளை தவிர வேறு பகுதிகளில் நிலங்களை சொந்தமாக வைத்திருக்க முடியாது. இரவு 9 மணிக்கு பிறகு அனுமதியின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியாது.
இதில் அனைத்துமே சரியானதான். தலைவாரியாக 3 பவுண்டுகள் செலுத்த வேண்டும். குறிக்கப்பட்ட பகுதிகளை தவிர வேறு பகுதிகளில் நிலங்களை சொந்தமாக வைத்திருக்க முடியாது. இரவு 9 மணிக்கு பிறகு அனுமதியின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியாது. இது எல்லாமே இதோட கட்டுப்பாடுகள் தான். இது சரியானது அனைத்துமே. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது, பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது. இதில் அனைத்துமே சரியானதா. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்னா, வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது, பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது. இதில் அனைத்துமே சரிதான். எந்த சத்தியாகிரகத்தில் நாடு ஒத்துழையாமை இயக்கத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் அறிவித்தார்? எந்த சத்தியாகிரகத்தில் நாடு ஒத்துழையாமை இயக்கத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் அறிவித்தார்? எந்த சத்தியாகிரகம்னா சம்பரான் சத்தியாகிரகம். நேரு அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டவற்றுள் சரியானது எது? இந்தியாவிற்கு தன்னாட்சி அந்தஸ்து, மத்திய மற்றும் மாகாண சட்ட பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடத்துவது, பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுவது. நேரு அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டவற்றுள் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரியானது தான். என்னென்னு பாருங்க. இந்தியாவிற்கு தன்னாட்சி அந்தஸ்து, ரெண்டாவது மத்திய மற்றும் மாகாண சட்ட பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடத்துவது, பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுவது. இதில் அனைத்துமே சரியானது தான். 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947 பிப்ரவரியில் அறிவித்தவர்? அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு 1947 அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கிளமெண்ட் அட்லி. சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் தாரோ. சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் தாரோ 1940 வாக்கில் முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என கோரிக்கை விடுத்தவர் ஜின்னா. 1940 ஆண்டு முக்கியமானது. முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என கோரிக்கை விடுத்தவர் யாருன்னா ஜின்னா. ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு நிறுவினார்னா 1905. ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு எப்பனா 1905. இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றது? 1931 செப்டம்பர் 7. இதுக்கு முன்னாடியே முதலாவது வட்டமேசை மாநாடு பார்த்துருப்போம். அது எந்த ஆண்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1931 செப்டம்பர் 7. காந்தி வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தி வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு எப்பன்னா 1891. எந்த மாதம்னா ஜூன் மாதம். 1891 ஜூன் மாதத்தில் தான் காந்தி வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். 1919 நவம்பரில் அகில இந்திய கிலாபத் மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில். தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது? ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின் மூலம். வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு 1922. வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு எப்பனா 1922. காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய வருடம் 1910. சம்பரான் சத்தியாகிரகத்தில் காந்திக்கு துணையாக செயல்பட்டவர்கள். இது ரொம்ப முக்கியமானது. சம்பரான் சத்தியாகிரகத்தில் காந்திக்கு துணையாக செயல்பட்டவர்கள் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரஜ் கிஷோர். 1935 இந்திய அரசு சட்டம் எந்த வருடம் அமல்படுத்தப்பட்டது? 1937 தான் அமல்படுத்தப்பட்டது.
எந்த சட்டம்னா 1935 இந்திய அரசு சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா 1937. அகமதாபாத் மில் வேலை நிறுத்த போராட்டம் எப்போது நடைபெற்றது? 1918. மோதிலால் நேருவால் நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1928. மோதிலால் நேருவால் நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பனா 1928. இந்த பாடம் ஃபுல்லாகவே 10-20 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஆண்டுகள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரவுலட் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 1919. மூன்றாம் வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றது? இதுவரை 2 கொஸ்டின் பார்த்துருப்போம். முதல் வட்டமேசை மாநாடு, இரண்டாம் வட்டமேசை மாநாடு. அடுத்தது மூன்றாம் வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24. இது வரைக்கும் 1930 நவம்பர் 17 இருந்து டிசம்பர் 24 வரைக்கும். நீங்கள் கமெண்டில் வந்து முதல் வட்டமேசை மாநாடு, இரண்டாம் வட்டமேசை மாநாடு, மூன்றாவது வட்டமேசை மாநாடு இது மூணுமே கமெண்ட் பண்ணுங்க. 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர்? சேலம் விஜய ராகவாச்சாரி. மத்திய சட்டப்பேரவையில் முஸ்லிம்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரியவர்? 1/3 இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரியவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகளில் சரியானது எது? ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டங்கள் மற்றும் பதவிகளை திரும்ப ஒப்படைப்பது, அரசு பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்களை புறக்கணித்தல், அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது. இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரியானதா? ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகளில் எது சரியானதுன்னா பட்டங்கள் மற்றும் பதவிகளை திரும்ப ஒப்படைப்பது, ரெண்டாவது வந்து அரசு பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்களை புறக்கணித்தல், இது மூணாவது அந்நிய பொருள்களை புறக்கணிப்பு. இது மூணுமே சரியானதுதான். தொடக்க காலத்தில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று பாராட்டப்பட்டவர்? முகமது அலி ஜின்னா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று பாராட்டப்பட்டவர் யார்னா முகமது அலி ஜின்னா. வரிகொடா இயக்கம் பிரச்சாரம் எங்கு அறிவிக்கப்பட்டது? பர்தோலில. வகுப்பு வாரி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட ஆண்டு? 1932 ஆகஸ்ட் 16. வகுப்பு வாரி ஒதுக்கீடு வந்து அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா 1932 ஆகஸ்ட் 16. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர்? ஜவஹர்லால் நேரு. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு இடங்கள் 71 எத்தனையாவதாக அதிகரிக்கப்பட்டு மற்றும் மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன? பூனா ஒப்பந்தத்தின்படி வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் வந்து 71 எத்தனையாவதாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 71 எத்தனையாக அதிகரிக்கப்பட்டதுன்னா 148ஆக. எத்தனை சதவீத இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டதுன்னா 18% இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டது. நேரடி நடவடிக்கையினால் மிக மோசமாக வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதி? நவகாளி மாவட்டம், வங்காளம். முஸ்லீம் லீக் இடைக்கால அரசில் எப்போது இணைந்தது? 1946. முஸ்லீம் லீக் வந்து இடைக்கால அரசில் வந்து எப்போது இணைந்ததுன்னா 1946 அக்டோபர் மாதம். மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் கூறப்பட்ட முக்கிய அம்சங்களில் சரியானது எது? இந்தியா மற்றும் பாகிஸ்தானிற்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியுடன் அதிகார மாற்றம் நடைபெறும். சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டும். ராட்கிளிப் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்படும். இது மூணுமே சரியானதான். மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் கூறப்பட்ட முக்கியமான அம்சங்கள் என்னன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானிற்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியுடன் அதிகார மாற்றம் நடைபெறும் அப்படின்றது சரிதான். அடுத்தது பாருங்க, சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டும். ராட்கிளிப் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்படும். இது மூணுமே சரிதான், மேற்கண்ட அனைத்தும் சரி. காந்தி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1919 ஏப்ரல் 6ல் காந்தி வந்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நாள் எப்பனா ஏப்ரல் 6, 1919. ரவுலட் சத்தியாகிரகம் எங்கு தீவிரமாக நடைபெற்றது? அமிர்தசரஸ், லாகூரில். ஏப்ரல் 9 அமிர்தசரஸில் போராட்டத்திற்கு தலைமையேற்றதற்கு கைது செய்யப்பட்டவர்கள் எந்த நாளுன்றது பாருங்க. ஏப்ரல் 9 அமிர்தசரஸில் போராட்டத்திற்கு தலைமையேற்றதற்கு கைது செய்யப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா சையுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால். யாருடைய தலைமையிலான காங்கிரசார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவையினுள் நுழைய வேண்டும் என்று விரும்பினர்? யாருடைய தலைமையில்னா CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தலைமையிலான காங்கிரசார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவையினுள் நுழைய வேண்டும் என்று விரும்பினர். காங்கிரஸ் கட்சிக்குள் மாற்றத்தை விரும்பாதோர் என அழைக்கப்பட்டவர்கள்? காங்கிரஸ் கட்சிக்குள் மாற்றத்தை விரும்பாதோர் என அழைக்கப்பட்டவர்கள் யார்னா வல்லபாய் பட்டேல், ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை பின்பற்றியோர். சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டில் சட்டப்பேரவைகளில் இருந்து விலகி கொண்டது? 1926 சுயராஜ்ய கட்சி வந்து சட்டப்பேரவைகளில் இருந்து விலகி கொண்டது. 1930 ஜனவரி 31க்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் காந்தியடிகள் எந்த அரச பிரதிநிதியிடம் கோரிக்கை மனு அளித்தார்? யாரிடம் வந்து காந்தியடிகள் கோரிக்கை அளித்தார்னா இர்வின் பிரபுவிடம். இர்வின் பிரபுவிடம் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் இடம்பெற்றிருந்த முக்கிய கோரிக்கை எது? இர்வின் பிரபுவிடம் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் இடம்பெற்றிருந்த முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கிய கோரிக்கை என்னன்னா இராணுவ மற்றும் ஆட்சி பணி சேவைகளுக்கான செலவுகளை 50% வரை குறைப்பது. இது சரிதான். நில வருவாயை 50% குறைப்பது. உப்பு வரியை ரத்து செய்வது. இது மூணுமே சரியானதா? இர்வின் பிரபுவிடம் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் இடம்பெற்றிருந்த முக்கிய கோரிக்கை எதுனா இராணுவ மற்றும் ஆட்சி பணி சேவைகளுக்கான செலவுகளை 50% வரை குறைப்பது, நில வருவாயை 50% குறைப்பது, உப்பு வரியை ரத்து செய்வது. இதில் அனைத்துமே சரியானதா? வகுப்பு வாரி ஒதுக்கீட்டிற்கு எதிராக காந்தியடிகள் சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை எப்போது தொடங்கினார்? 1932 செப்டம்பர் 20. இதெல்லாம் முக்கியமான வினா. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டிற்கு எதிராக காந்தியடிகள் வந்து சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை எப்போது தொடங்கினார்னா எந்த ஆண்டுனா 1932 செப்டம்பர் 20. வர இருக்க குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச்னு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. காந்தியடிகள் எங்கு ஒரு கூட்டத்தை கூட்டி தங்கள் குறைகளை களைவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்? எங்குன்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்வாலில் காந்தியடிகள் வந்து எங்கு ஒரு கூட்டத்தை கூட்டி தங்கள் குறைகளை களைவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எங்கன்னா டிரான்ஸ்வாலில். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின்படி எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? 379 பேர். கிலாபத் இயக்கம் யாரின் தலைமையில் நடந்தது? மௌலானா சௌகத் அலி மற்றும் மௌலானா முகமது அலி தலைமையில். கிலாபத் இயக்கம் வந்து யாருடைய தலைமையில் நடந்ததுன்னா மௌலானா சௌகத் அலி மற்றும் மௌலானா முகமது அலி தலைமையில். கிலாபத் இயக்கம் யாருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்டது? துருக்கியின் கலிபாவிற்கு ஆதரவாக. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின் வீர திருமகன் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின் வீர திருமகன் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர். ஆங்கிலேயர்கள் முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு. முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு எப்பனா 1865. ராம்பாவில் பழங்குடியினர் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை ஏற்றவர் அல்லூரி சீதாராமராஜு. ராம்பாவில் பழங்குடியினர் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை ஏற்றவர் யார்? அல்லூரி சீதாராமராஜு.
காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தின் போது கைது செய்யப்பட்டு எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்? எர்வாடா சிறையில் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தின் போது கைது செய்யப்பட்டு எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்னா எர்வாடா சிறையில். உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற மற்ற முக்கிய இடங்கள் எந்தெந்த இடங்கள்னா கேரளா, வங்காளம், ஆந்திரா. இதில் மூணுமே சரியானதுதான். மேற்கண்ட அனைத்தும் சரி. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற மற்ற இடங்கள் எது எதுனா கேரளா, ஆந்திரா, வங்காளம். குடை கிட்மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் கஃபார் கான். 24 நாட்கள் 241 மைல் பயணம் செய்து காந்தியடிகள் எப்போது தண்டியை அடைந்தார்? 1930 ஏப்ரல் 5ஆம் தேதி. 24 நாட்கள் 241 மைல் பயணம் செய்து காந்தியடிகள் எப்போது தண்டியை அடைந்தார்னா 1930 ஏப்ரல் 5ல். 1934 யாருடைய முயற்சியால் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி உருவானது? ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ், மினுமசானி. இதில் மேற்கண்ட அனைவருமே சரிதான். பொது உடைமை கட்சி எப்போது தடை செய்யப்பட்டது? பொது உடைமை கட்சி எப்போது தடை செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதுனா 1934ல். 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்கள். 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யார்னா சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்கள். ககோரி ரயில் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பாகுல்லா கான் மற்றும் பலர். ககோரி ரயில் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார்னா ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பாகுல்லா கான் மற்றும் பலர். ககோரி ரயில் கொள்ளை நடைபெற்ற ஆண்டு 1925. ககோரி ரயில் கொள்ளை எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1925ல். அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு 1928ல். அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா 1928. அகில இந்திய பொது உடைமை மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? பொது உடைமை மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கு நடைபெற்றதுன்னா கான்பூரில். எப்போதுனா 1925ல். கீழ்கண்டவர்களில் இந்திய பொது உடைமை கட்சியின் நிறுவன உறுப்பினர்கள் யார்? எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா. இல்லை மேற்கண்ட அனைவருமே சரிதான். இந்திய பொது உடைமை கட்சியின் நிறுவன உறுப்பினர்கள் யார்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா. இந்திய பொது உடைமை கட்சி எப்போது எங்கு நிறுவப்பட்டது? 1920 அக்டோபர் மாதம் தாஸ்கண்டில். ஹரிஜனர் சேவை சங்கத்தை தொடங்கியவர் மகாத்மா காந்தி. ஹரிஜனர் சேவை சங்கத்தை தொடங்கியவர் யார்னா மகாத்மா காந்தி. காந்தியடிகள் எந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார்? இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில். இரண்டாவது வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்றாக அமைந்தது 1935 இந்திய அரசு சட்டம். சட்ட மறுப்பு இயக்கத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்றாக அமைந்தது எதுனா 1935 இந்திய அரசு சட்டம். 1935 சட்டத்தின் முக்கிய அம்சம் எது? 1935 சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாகாணங்களுக்கு தன்னாட்சி, மத்தியில் இரட்டை ஆட்சி. இதுதான் முக்கியமான அம்சம். 1935 சட்டத்தின் முக்கிய அம்சம் எதுனா மாகாணங்களுக்கு தன்னாட்சி, மத்தியில் இரட்டை ஆட்சி. அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்று இருந்தவர்கள் பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். அமைச்சரவை தூதுக்குழு எதனை நிராகரித்தது? பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை. அமைச்சரவை தூதுக்குழு எதை நிராகரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை நிராகரித்தது. வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? 1945 ஜூன் 14. வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னா 1945 ஜூன் மாதம் 14ஆம் தேதி.
ராயல் கடற்படை இந்திய கிளர்ச்சி எப்போது எங்கு நடைபெற்றது? ராயல் கடற்படை இந்திய கிளர்ச்சி வந்து எப்போது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போது நடைபெற்றதுன்னா பிப்ரவரி 1940 பம்பாயில் நடைபெற்றது. காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டியின் இடம்பெற்றிருந்தவர்கள். காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டியில் இடம்பெற்றிருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசப் அலி. பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகளை கைது செய்து விசாரணைக்காக எங்கு வைத்தது? செங்கோட்டையில் பிரிட்டிஷ் அரசு வந்து இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகளை கைது செய்து விசாரணைக்காக எங்கு வைத்ததுன்னா செங்கோட்டையில் வைத்தது. சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை எங்கு நிறுவினார்? சிங்கப்பூர்ல. காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் உஷா மேத்தா. காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார்னா உஷா மேத்தா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் யார்னா பொது உடைமைவாதிகள். யார் யார்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம்நாத் மிஸ்ரா, அருணா ஆசப் அலி. டி தான் சரியானது. கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை நிராகரித்தவர்கள். கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை நிராகரித்தவர்கள் யார்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக். கிரிப்ஸ் தூதுக்குழு எவற்றை வழங்க முன்வந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து எவற்றை வழங்க முன்வந்தது? போருக்கு பிறகு தன்னாட்சி, பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தம் செய்து கொள்ளும் உரிமை, போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் இருப்பது. இது மூணுமே தான். மேற்கண்ட அனைத்தும் சரி. கிரிப்ஸ் தூதுக்குழு எவற்றை வழங்க முன்வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா போருக்கு பிறகு தன்னாட்சி, பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் வந்து பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தம் செய்து கொள்ளும் உரிமை, போரின் போது பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் இருப்பது. இதில் அனைத்துமே சரியானதான். கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய தலைமையில் 1942 மார்ச் 22 அன்று பிரிட்டிஷ் அரசால் அனுப்பப்பட்டது? சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில். காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 காங்கிரசின் தலைவரானவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்து மகாஜன சபை மற்றும் முஸ்லீம் லீக் முறையே யாருடைய தலைமையில் பிரபலம் அடைந்து கொண்டிருந்தன? பண்டித மதன் மோகன் மாளவியா மற்றும் அலி சகோதரர்கள் தலைமையில். இந்து மகாஜன சபை மற்றும் முஸ்லீம் லீக் முறையே யாருடைய தலைமையில் பிரபலம் அடைந்து கொண்டிருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டித மதன் மோகன் மாளவியா மற்றும் அலி சகோதரர்கள் தலைமையில். வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் இதயங்களை ஈர்க்கும் வகையில் காந்தியடிகள் 1924 எத்தனை நாள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார்? 21 நாட்கள். மாகாணங்களில் சுயாட்சி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? 1935 மாகாணங்களில் சுயாட்சி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1935. ஆங்கிலேயர் வசம் இருந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் எவை? நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை. ஆங்கிலேயர் வசம் இருந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் எவைனா நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை. இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்ட மாற்றப்பட்ட துறைகள் உள்ளாட்சி, கல்வி, சுகாதாரம், வேளாண்மை. இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்ட மாற்றப்பட்ட துறைகள் எவைனா உள்ளாட்சி, கல்வி, சுகாதாரம், வேளாண்மை. இதெல்லாம் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்ட மாற்றப்பட்ட துறைகள். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கிய காங்கிரஸ் சிறப்பு கூட்டம் எங்கு எப்போது நடைபெற்றது? 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்றது. கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்ட சட்டம் ரவுலட் சட்டம். கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்ட சட்டம் எதுனா ரவுலட் சட்டம்.
1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. 1942 ஆகஸ்ட் 8 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம். 1942 ஆகஸ்ட் 8 வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எதுனா வெள்ளையனே வெளியேறு தீர்மானம். இதோட 146 வினாக்கள் இந்த பாடத்தில் மட்டுமே பார்த்துருப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதோட 10th வரலாறுல 5th 6th 7th 8th 9th 10th எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ பார்க்காதவங்க இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.